அப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. நீ நோய் நோயின்னு பேசாம போய் படுமா போமா. எனக்கு தூக்கம் வரலடா. இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏய், உங்க அம்மா அலப்பற வர வர என்னால தாங்கவே முடியலடா. இங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? எல்லாம் ஏண்டி இப்ப பேசிட்டு இருக்க? உடனே பயந்தாங்களி பாக்கூடா. என்னம்மா? ஒண்ணும் இல்லடா. அதாவது சொல்லி என் புள்ள பயப்படுறதுக்கா? வேண்டாம், நான் போய் தூங்குறேன்டா. நீ போய் படுப்போ. யோ, ஏன் அப்படி மாசம் மாசம் நிக்கிற? தூக்கம் வருது நீல. வா போலாம். என் தூக்கத்தை இங்க எடுத்துட்டு நீ மட்டும் தூங்க போலாமா? அப்புறம் என்னையா பண்றது? வாயா. நீ போமா, வரேன். அப்பா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. நான் பாருடா. என்னடா, அந்த பாப்பாட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்பா. சரிடா. சரிப்பா, நீ போய் படுப்போ. சரிடா, நீயும் வந்து படுவா. சரிப்பா, மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். உங்க அம்மாட்ட மட்டும் காரத்தை கொண்டு இந்த விஷயத்த சொல்லிடாத. அவ்வளவுதான், தாம் தும்னு ஆடுவா. அதுவும் உன்னை விட அந்த பொண்ணு வயசு மூத்ததுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பாப்பாக்கு யாரும் இல்ல, அதனால இப்போதைக்கு எதுவும் தெரிய வேணாம். அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லாம இருந்தா சரி. வாயில இருந்து ரகசியம்லாம் வெளியே வராது. பாத்துக்கலாம். சரிப்பா, சீக்கிரம் வந்து படுவா. காலைல காலேஜுக்கு போனல. சரிப்பா. ஏண்டி பவித்ரா, என்னடி ஏதோ சந்தோஷமான மூட்ல இருக்க? என்னாச்சுடி உனக்கு? என்னன்னு தெரியாத உனக்கு? ஏண்டி, நீ வாயை தொண்டு சொன்னாதானே எனக்கும் தெரியும். ஏண்டி, உன்னோட உயிர் தோழி நானு. அத நீ சொன்னதா எனக்கு தெரியுது. ஏண்டி இப்பெல்லாம் பேசுற? ஃப்ரெண்டு நானு. எப்போ அழுதுட்டே இருந்தா உனக்கு சந்தோஷமா? சும்மா சிரிச்சிட கூடாதே, அவ்வளவுதான் எனக்கு கோவம் வந்துருமே. ஏ லூசு, அப்பெல்லாம் கிடையாது. நான் எதையும் என்கிட்ட மறைக்கிற? காலையில என்ன சொன்ன என்கிட்ட? பரத் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வருவாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாரா என்ன அதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. நீ என் உயிர் தோழி மட்டும் சொல்லிக்கிற, மத்த விஷயம் எதையும் சொல்ல மாட்டேங்கிற. ஏண்டி? அதேதான் உனக்கும். அழுதா மட்டும் என்னடி ஆச்சு ஏதுடி ஆச்சுன்னு கேக்குற. நான் சிரிச்சா? ஏய் லூசுத்தனமா பேசாதடி. நான் என்ன இதுன்னு ஆரம்பத்திலே கேட்டேன். நீதான் என்கிட்ட மறைக்கிற. மறைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லடி. அப்புறம் என்னடி? பரத் வந்து என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? என் காதல அக்செப்ட் பண்ணிட்டாரு. பாருடா, ஒரே குஷியா இருக்கியோ? ஆமாண்டி. அப்புறம் வேற என்ன சொன்னாரு? சீ போடி, அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? ஏடி, என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட வந்து அழுது நிப்பா. மத்த விஷயம் எதையும் சொல்ல மாட்டா என்கிட்ட. ஏய் நித்யா, பேசாதடி என்கிட்ட. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னா? நானும் பாக்குறேன், வர வர என்கிட்ட ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. எல்லாம் பரத் வந்ததுனாலதான். நீ பரத்தை கட் பண்ணி விடணும், அப்பதான் என்கிட்ட நல்லா பேசுவ. நாங்களே இப்பதான் பேசியிருக்கோம், எங்க லவ் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ஏது சொன்னாருன்னு கேட்டா எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிற பாத்தியா? நானும் எல்லாத்தையும் மறைக்கட்டுமா? சாரிடி, மன்னிச்சிருடி. பேசிட்டு மன்னிப்பு கேட்டா என்ன ஆகுது? சாரி சாரி சாரி. என்ன போதுமா? அதெல்லாம் வேண்டாம், நீ தானே சொன்ன. சரி விடுடி. பரத் மேற்கொண்டு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? ஆனா அவர் ரொம்ப நல்ல டைப்படி. அவர் பேசும்போதே கலக்கல நல்லா பேசினாரு. அப்புறம் வேற என்ன? நேரா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு. அங்க வச்சுதான் என்கிட்ட லவ் சொன்னாரு. என்னடி ஊங்குற? நீ சொல்லதுக்கெல்லாம் ஊன்னு தலையாட்டுறேன். சரி சரி. அப்புறம் அங்க இருந்து எதுவும் பேச வேணாம். பரத்து வந்துட்டாரு, லவ்வே சொல்லிட்டாரு. குட்டி முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு அங்க இருக்கணும்? நாங்க 2 பேரும் வெளியே வந்துட்டோம். அது சரி. அதுக்கப்புறம் எங்க போனீங்க? எங்கேயும் போலடி. நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ், சூப்பரா இருந்துச்சுடி. அங்க இருந்து 2-3 வார்த்தை பேசணும். அதான் என்னது? நித்யா, என்னடி இதெல்லாம் கேக்குற? ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம். நானும் தானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சரி சொல்றேன் இரு. வேற என்னடி? அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அவங்க அம்மாட்ட சொல்லலன்ட்டாரு. ஓஹோ. ஆமா, அவங்க அம்மா ரொம்ப டெரர் டைப்பான். அதனால அவங்க அம்மாட்ட சொல்லல அப்படின்னாரு. வேற எதுவும் சொல்லல. அப்புறம் டைம் ஆயிடுச்சு நானே கிளம்புறேன், திட்டுவாங்க கிளம்பலாம் அப்படின்னு. அப்புறம் அவரும் சரி போலான்ட்டாரு. அதுக்கப்புறம் நீ சாப்பிட போலையா? ஆமா, கொஞ்சமா சாப்பிட்டோம். ஹாஸ்டல்ல கம்மியா சாப்பிட்டியோ? ஆமாண்டி. இங்க சாப்பிடலனா என்ன ஏதுன்னு கேட்பாங்கல, அதனால ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு இங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டேன். எதிர்பார்க்காத சந்தோஷம் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் என்ன, சாப்பாடு நிறைய போமே உனக்கு. அப்புறம் வேற எதுவும் இல்ல. அப்புறம் வண்டியில வந்து இங்க இறக்கி விட்டாரு. வாட்ச்மேன் எதுவும் பார்க்கல உன்னைய? இங்க வந்து இறங்க வேணா, கொஞ்சம் தூரம் தள்ளி இறங்கிட்டேன். அப்பா நல்ல ஆளு தானே நீ. எல்லாம் ஓங்கிட்டு இருந்து கத்திட்டு தானே. ஆமாண்டி, இதுவும் சொல்ல இதுக்கு மேலேயும் சொல்லுவ. எல்லாம் ஏங்கிட்டு இருந்தா கத்துக்கிட்டதா? உனக்கு எதுவும் தெரியாது பாரு. சரி விடு. அதுக்கப்புறம் வண்டியில வந்தோமா, அரசல் புரசல் உரசல். அப்புறம் லவ் ரொம்ப பத்திக்கிச்சா? ஏய் என்னடி போடி, இதுக்கு மேல அது சொல்ல முடியாது. ஏய் அப்படியே நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்டி. உனக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டாருல. அப்புறம் என்னடி, அவர் நல்லா லவ் பண்ணேன், அப்படியே பாத்துக்கோ, அது போதும்டி. அதனால தொடர்ந்து அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. இங்க போலாம் வாங்க அங்க போலாம் வாங்கன்ட்டு. காலேஜ் போயிட்டு இருக்காரு, ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போவாரு. முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கும் டியூட்டி இருக்குல்ல, நானும் பாக்கணும்ல, அதுக்குதான். பாரா, நான் கூட தினமும் பேசிங்களா மீட் பண்ணலாம் நினைச்சேன். அதுக்கெல்லாம் எங்கடி டைம் கிடைக்கும்? நைட்டு போன்ல பேசிக்க வேண்டியதான். போச்சுடா, இனிமே ஏன் தூங்க கேட்டுருச்சா? அப்பெல்லாம் இல்லடி, மெதுவா பேசுவேன். ஏதோ என் தூக்கம் கெடாம பேசினா சரி. காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். என்ன சரியா? ஆமாண்டி, சரியாமலாம் அப்புறம் தான். அதுக்குதான் சொல்றேன். பவித்ரா, இப்போதைக்குன்னு ரொம்ப ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்காத. ஏண்டி அப்படி சொல்ற? எல்லாம் நல்லதுக்காக தான் சொல்றேன். இல்லடி, அவர் என்னை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாரு. அதுக்குன்னு இல்லடி, ரொம்பையும் பாசம் வளர்த்து ஆசையை வளர்த்து. ஏண்டி இப்படிலாம் பேசுற? அதுக்கு இல்ல, அம்மா கிட்ட சொல்லாம இருக்காரு. அவங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே வேணான்னு சொன்னாலும் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாரு. என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாரு. பாரா, தூரம் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்க.
சரி எப்படியே நல்லது நடந்தா சரி. அப்பா எனக்கு தூக்கம் வருதுடி. தூங்கலாமா? தூங்குறதா? எனக்கு தூக்கம் வரலையே. உனக்கு தூக்கம் வரல என்னடி? அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஐயோ வேணாண்டி, அவன் அவர் காலேஜ் வேற போகணும். அப்புறம் என்னடி தூங்குடி பேசாம படுத்து. காலைல ஹாஸ்பிட்டல் போகணும்ல, வேலை இருக்குல்ல உனக்கு. எனக்கும் கம்பெனி நாளைக்கு நிறைய வேலை இருக்குடி. பத்தபடி நாளைக்கு பேசிக்கலாமா? இப்ப தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வரலையே. சொல்லுவடி, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. சந்தோஷத்துல இருக்கீல, அதனால உனக்கு தூக்கமே வராது. நீ என்னமோ பண்ணப்ப, நான் இழுத்து போட்டு தூங்க போறேன். பனியில இழுத்து போட்டு தூங்கினா நல்லா சுகமா இருக்கும். நான் எதுவும் நினைக்காம நீ பாடு தூங்கு. இந்த சரியா? சரிடி, ட்ரை பண்றேன். சரிடி, மணி ஆகுதுடி. 11 மணி ஆயிடுச்சு. சரிடி. தூங்குறியா பாப்பா? தூங்குறேன்டி. அவ தூங்கிட்டா, ஆனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. சரி பாப்போம். ஜெயா, சொல்லுங்க. மாப்பிள்ள இந்த மாசம் காசு 10,000 கொடுத்தார்ல, அதை பீரோல வச்சிருக்கீல, எடுத்துட்டு வாமே. ஏன் எதுக்கு? வீட்டுல ஜாமா இல்ல, எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன். மளிகை ஜாமா, அரிசி பருப்பு எல்லாம் இல்ல. அதுக்காக தான் போய் வாங்கிட்டு வந்தேன் காத்தாலேயே. வந்தா நீ சீக்கிரம் சமைப்பீல. ஐயோ, அந்த காசுலாம் செலவு பண்ணிட்டோமே, இப்ப என்ன பண்றது? போய் எடுத்துட்டு வாப்போ. மாப்பிள்ள கொடுத்த காசை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அம்மாலாம் வாங்கிட்டு வந்து நல்லா திருப்தியா சாப்பிடலால. அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. வேண்டானா? வேண்டானா வேண்டாம். ஜாமான வாங்கி என்ன பண்ண போறோம்? காசு உள்ளார வச்சு என்ன பண்ண போற? இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது சொல்லு. சாப்பாடுக்கா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுக்கு என்னடி நமக்கு அவசியம் இருக்கு சொல்லு பாப்போம். முன்ன ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம். இப்ப என்ன இருக்கு? அதையும் வாங்கிட்டு வரேங்கிறேன். உன்னால வீட்டுல சமைக்க முடியாதா? 2 பேருக்கு தானே. என்ன உங்களுக்கு காசு காசுன்னு காலங்காத்தால அடிச்சிட்டு இருக்கீங்க? வேணும் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னடி பண்றது? அதெல்லாம் வேணாம், விடுங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. காசு ஏதோ நீ செலவு பண்ணிருக்க, அதனால தர மாட்டேங்கிற. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு அவளங்க. என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா நீ? சொல்லு ஜெயா. சாரிங்க, மன்னிச்சிடுங்க என்னைய. அப்ப அந்த காசு எடுத்து நீ தான் ஏதோ செலவு பண்ணிருக்க. என்ன பண்ண? நம்ம வீட்டுக்கு எய்த்த வீட்டுக்காரி இருக்கால, அவ பொங்கலுக்கு புதுசா புடவைய கட்டி முன்னாடி சீனை விட்டா. காத்தால ஒரு புடவை, மதியானம் ஒரு புடவை, சாயந்தரம் ஒரு புடவைன்ட்டு. அதுக்கு ஏன் விஷயம் சொல்ல வாங்கிட்டு ஏன் இப்படி கோவப்படுற? எதுவும் சொல்ல வேணாம். நீ சொல்ல வரங்காட்டி எனக்கு நல்லா புரியுது. அது அந்த காசு எடுத்து புடவை வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்ட, அப்படிதானே? ஆமாயா. நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. நமக்கு யாரு காசு அனுப்புறா, எதுல சாப்பிடறோம், ஏது சாப்பிடறோம் உனக்கு தெரியாது. ஈஸியா சொல்ற புடவை வாங்கிட்டேன்னு. உங்ககிட்ட புடவையே இல்லையா? வீட்டுக்காரன் உன்னை புடவையை காட்டி அசத்தவும் நீ புடவை வாங்கிட்டியா? சீ, என்னடி பொம்பளை நீ? 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டியா? இப்ப என்னாச்சுன்னு காலங்காத்தால இப்படி கத்திட்டு இருக்க நீ? என்ன ஆச்சா? 10,000 ரூபாய் காசை புடவைக்கே செலவு பண்ணிட்டியே. அதெல்லாம் என்ன நியாயம்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் நானு. எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கினேன். அதுக்கு என்ன வந்துச்சு? இதுக்கு என்ன வந்துச்சுன்னா இப்ப வயித்து பொழப்புக்கு என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னா போய் உழைச்சு சம்பாதி. அதை விட்டுட்டு மருமக கிட்ட காசு வாங்கினா? அத நீ சொல்லக்கூடாது சரியா? உங்ககிட்ட காசை வாங்கி உன் தேவைக்கு செலவு பண்ணிக்கிறியே, அதை என்ன சொல்றது? நம்ம கிட்ட காசு எல்லாமே காலி ஆயிடுச்சு. திருப்பியும் மருமக கிட்ட போய் கேட்க முடியுமா? காசு காலி ஆயிடுச்சு மாப்பிள்ள, கொடுங்க மாப்பிள்ளன்ட்டு. உனக்கே சங்கடமா இருக்காது சொல்லு? உனக்கு என்ன வந்துச்சு? 2-3 மாசமா அரிப்புறப்பலாம் என்னங்க மாப்பிள்ளன்னு வாங்கிட்டா, இப்ப என்னவா? இப்பெல்லாம் பேசாதடி மொத. இதுக்காக வருஷம் ஃபுல்லா இப்படியே அவட்ட வாங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா நீ? இப்ப என்ன தப்புங்கிறேன்? வயசாயிடுச்சு, உன்னாலே வேலைக்கு போக முடியலங்கிற. மருமகன் தனைங்கிறப்ப வாங்கிக்க வேண்டியதான். நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன். திருந்தாத ஜென்மம் தானே நீ. நான் திருந்தாத ஜென்மம் தான். ஒரு தடவை ஆசைப்பட்டு புடவை வாங்கிட்டேன், அதை நீ சொல்லி காமிக்கிறீல. உழைச்சு சம்பாதிச்சு வாங்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப என்ன வந்துச்சு? புடவை எடுத்து வந்து ரிட்டர்ன் பண்ணிடு. காசை வாங்கிட்டு வந்து உன்கிட்டயே கொடுத்தாரு. உனக்கு என்ன தேவையோ அதே வாங்கிக்கோ. என்ன சரியா? ஆமா, இவ கடையில போய் புடவை ரிட்டர்ன் பண்ணுவாளாம். அவங்க வாங்கம்மா ஆமா காசுன்னு கொடுப்பாங்க. கொடுப்பாங்கயா, கேட்டா எல்லாமே கொடுப்பாங்க. ஆமா, அது உன் மாமி மச்சான் கடை பாரு, எதுவுமே கொடுக்கறதுக்கு. இப்ப என்னங்கிற? என்ன எங்கிட்ட சண்டை எடுக்கலான்னு வந்துட்டியா? இப்ப வயிற்றுக்கு என்னடி பண்ணுவ? நான் கூட ஏதோ வயிற்று சாப்பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா உனக்கு தான் பசி எடுத்தா போதும், கொஞ்சம் கூட பசி தாங்க மாட்டேன். அதுக்கு என்ன சொல்றது? பேசுறதுக்கு பேசாம இருந்தலாம். பேசாம இருந்தலாம்ல. அப்ப பேசாத என்கிட்ட. இந்த ஆள் எது பண்ணாலும் தப்பு இல்லையா? இதுவே நான் ஏதாவது பண்ணா தப்புன்னு என்கிட்ட சொல்ல வந்துட்டான் அந்த மனுஷன். காலங்காத்தால இந்த மனுஷன் கிட்ட திட்டவான்னு எனக்கு தலையெழுத்து. தலையெழுத்தா? உன்னை கட்டிட்டு இத்தனை வருஷமா நானும் வாழ்ந்துட்டு இருக்கேல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. பேச வந்துட்டா பெரிய இவ மாதிரி. காலையிலே தாத்தா போன் பண்ணாருப்பா. என்னவா? நீங்க இந்த மாசம் கொடுத்த காசு அம்மாச்சி ஏதோ செலவு பண்ணிருச்சான், அதுக்காக காசு அனுப்பிட சொன்னாரு. ஏண்டா இந்த தடவை பொங்கலுக்கு செலவு பண்ணுவாங்களேன்ட்டு 15,000 அனுப்பிச்சு விட்டேன். அப்படி என்ன உங்க அம்மாச்சி செலவு பண்றாங்க? அதுக்கு தேவையான புடவையெல்லாம் வாங்கிக்கிச்சு போல இருக்குப்பா. அதுக்காக தான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா சரி வராது. கடையே இப்ப சரியா வர கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. அங்க பக்கத்துலயே நிறைய கடை வரவும் நம்ம கடை ரெகுலர் கஸ்டமர் தான் வராங்க. புதுசா வரவங்க எல்லாம் வேற கடைக்கு போயிடுறாங்க. காலேஜ் ஃபீஸ், கரண்ட் பில்லு, அந்த பில் இந்த பில்லுன்னு நிறைய கட்டணுமேடா. உங்க அம்மாச்சி தாத்தாவையும் மாசம் மாசம் பாத்துட்டே இருந்தா என்னடா ஆகுறது? குடுக்கற பணத்தை ஒழுங்கா செலவு பண்ணும்ல. எனக்கு தெரியும் உங்க அம்மாச்சி எதுவும் உங்களுக்கு புடவை எதுவும் வாங்கியிருப்பாங்க, அதுக்காக தான் இப்படி. பாவம் இல்லப்பா அவங்களும். அப்புறம் என்னப்பா பண்றாங்க? தாத்தாவும் சொன்னாரு சாப்பாடு கஷ்டமா இருக்குடா அப்படின்ட்டு. இப்படி சொல்லி உங்க தாத்தா நம்ம கிட்ட அதே வாங்கிட்டு வரப்படுக்கடா. உங்க தாத்தாக்கும் உங்க அம்மாச்சிக்கு இவ்வளவும் பண்றோம், ஆனா உங்க அம்மாக்காரிக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல ஈவு இறக்கம் பாசங்கிறது இருக்கவே மாட்டேங்குது. என்னதான் சொல்றது? என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அம்மாக்காரிக்கு ஈவு இறக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? ஏயா
ஏமா நாங்க எது பேசினாலும் என்ன பேசுற ஏது பேசணும் ஒட்டி கேட்டுட்டே இருப்பியா நீ? நான் ஏன்டா ஒட்டு கேட்கணும்? வீட்டுல 2 பேரும் பேசிக்கிறீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் வரதுக்கு முன்னாடி 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் வாயை மூடிக்கிறீங்க. அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். அது தப்பாயிருச்சா? டேய், இந்த வீட்டுல பொம்பளைங்கிட்ட எல்லா விஷயத்த சொன்னாதான் அவங்களும் சாதாரணமா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஐடியா கொடுப்பாங்க. நீங்களா பேசி நீங்களா முடிவு பண்ணா அப்புறம் எதுக்கு நானும் இந்த வீட்டுல குடும்ப தலைவியா எதுக்கு இருக்கணும்னு சொல்றேன். ஆமா, நீ குடும்ப தலைவியாக்கும். இங்க பாரியா, தலை எங்கிட்ட கோவத்தை ஆளாக்கிக்காதாமா. பா விடுங்கப்பா. முத காப்பி குடிங்க 2 பேரும். 2 பேர் பேசிட்டே இருப்பீங்க, அப்புறம் ஆறி போச்சுன்னா புஷ்பா காப்பி ஆறி போச்சு சூடா எடுத்துட்டு வாடிம்பா. அப்புறம் 2 வேளை வைக்காத எனக்கு. சரிங்க மேடம். டக்குன்னு குடிச்சிட்டு குடு. நீ குடிமா முத, குடிக்காம அப்பா குடிங்கிற. சரி சரி, அவன் சொல்லிட்டான், சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எங்கடி இங்க குடிக்காம உள்ளார போயிட்டு இருக்க? நான் காப்பியை குடிச்சா நீ கண்ணு வச்சிருவேன். நான் இப்படி காப்பி குடிக்கிறான்ட்டு அதான் உள்ளார போறேன். உங்க அம்மாக்கு இந்த லொல்லு பேச்சு மட்டும் குறையாது, எதையாவது தோணன்னு பேசிக்கிட்டு. சரிப்பா விடுங்கப்பா. என்ன காசு அனுப்புறீங்களா இல்லையா? அனுப்பிடுறேன்டா. அதான் என்னை பார்த்தா உங்களுக்கு பொக்கா தெரியும், என்ன பண்றது? இப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. இப்ப நீங்க தாத்தா அம்மாச்சுக்கு ஹெல்ப் பண்றது பின்னாடி உங்களுக்கே பெரிய நன்மை உண்டாக்கலாம்ப்பா. ஆமா, பெரிய நன்மை தானே இங்க நன்மை உண்டாருது. ஏன்பா பாருங்கப்பா, கடையிலேயே வருமானம் வரலங்கிறீங்க, அப்படியே கஸ்டமர் வருவாங்க, நல்ல வருமானம் வரும். அத்தக்கு நம்ம செய்து புண்ணியம் நமக்கும் வரும்லப்பா. அதுக்கு தான் சொல்றேன். அவன் சொல்லிட்டான், நான் அனுப்பிடுறேன்டா. சரிப்பா, டக்குன்னு அனுப்புங்க. அதை ஜாமா வாங்குறாராம், மளிகை ஜாமா. சரி சரிப்பா, அனுப்பிச்சிருங்க. உங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத. சரிப்பா, சொல்லல. சரிடா. 2 பேரும் காப்பி கப்ப கொடுங்க. நாங்க என்ன காப்பியே குடிக்கல. உள்ளார போய் தனியா நானே காப்பியை குடிச்சிட்டேன். எப்பா காலங்காட்டம் என்ன ஏப்பம்? உங்களுக்கு தெரியாம ஏதோ பாதிக்கு சாப்பிட்டியா? ஆமா, உங்களுக்கு தெரியாம நான் பாதிக்கு சாப்பிட்டாலும் காப்பியை குடிச்சுதான் ஏப்பமா வருது. நாங்களும் காப்பியை குடிச்சிடறோம். சரி குடிங்க. அப்பனும் அவனும் வர வர தனியா எதையும் பேசிட்டே இருக்காங்க. என்னதான் இருக்கும்? என்கிட்ட எதுவும் மறைக்கிறாங்க. நானும் கண்டுபிடிக்கிறேன் என்ன ஏதுன்னு. இந்த புஷ்பா கில்லாடி எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிருவா. எனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் சொல்ல மாட்டேன்னு சாதாரணமா இட போட்டுறாதீங்க. காப்பியை குடிச்சு போடுறா, அப்புறம் குடிக்காம விட்டனா இதே வாங்கிட்டு போயிருவா. பண்ணாலும் பண்ணுப்பா அம்மா.